ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் போகுது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. நிஃப்டி 50 50 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 20503 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 83580 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 170 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். பேங்க் நிஃப்டி வந்து 45 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 56953 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. இது போக பேங்க் நிஃப்டியில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. ரிமைனிங் பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க், கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க், கோட்டக் ஃபெடரல் பேங்க் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1.5% நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து 2.5% நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், ஹீரோ மோட்டார் கார்ப் இவங்க வந்து நிஃப்டி 50லேருந்து எக்ஸிட் ஆகுறாங்க. இண்டிகோவும் மேக்ஸ் ஹெல்த் கேரும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பதிலாட்டு உள்ளே வராங்க செப்டம்பரில் நடக்க இருக்கிற அந்த ரீஸ்ட்ரக்சரிங்கில். ஸோ செப்டம்பரில் வந்து இவங்க 2 பேரும் வெளியே போகிறாங்க. இண்டிகோவும் மேக்ஸ் ஹெல்த் கேர் அவங்க வந்து உள்ளே வராங்க. இதனால ஹீரோ மோட்டார் காப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $244 மில்லியன் அளவுக்கு அவுட்ஃப்ளோ நடக்கும். இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு $255 மில்லியன் அளவுக்கு அவுட்ஃப்ளோ நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து அவங்களுக்கு மேபி இன்ஃப்ளோ இருக்கலாம். இண்டிகோக்கும் மேக்ஸ் ஹெல்த்தாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சம் பர்சன்டேஜ் ஆஃப் த அமௌண்ட் வந்து இன்ஃப்ளோ நடக்கலாம். ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ரீஸ்ட்ரக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆக்சுவலி மேக்ஸ் ஹெல்த் யாருக்கு பார்த்தீங்கன்னா $400 மில்லியன் அளவுக்கு பேசிவ் இன்ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் சில ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம் மென்ஷன் பண்ணுறது பிஎஸ்சி வந்து நிஃப்டி 50 மேபி என்டர் ஆகலாம். அட் த சேம் டைம் நிஃப்டி 50 அல்லது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அந்த ஸ்டாக் வந்து ஜூலைக்குள்ளே 40% பாசிட்டிவ் ட்ரெண்டில் மேலே போனால் தான் இதுக்குள்ளே இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா ஸ்டீல் ஆக்சுவலி இது 2 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஒன்று, சைனாலேருந்து வர ஸ்டீலுக்கு நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருக்கோம், அது ஒன்று. நெக்ஸ்ட்டு சந்திரசேகரன் மென்ஷன் பண்ணது யூகேல இருக்கிற ஸ்டீல் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் ப்ராஃபிட் பாதைக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்கிறாரு. சொந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் ஒரு 2 நாளில் 5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் ரேலியாக இருக்குது. 166 ரூபா டச் பண்ணியிருக்குது. இதோட ஹைனி பார்க்கும்போது 178, லோன் பார்க்கும்போது 122. என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா மேபி இது வந்து விரைவில் 200 பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். யூகே பிஸ்னஸும் விரைவில் ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்லி இவர் சந்திரசேகரன் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மெட்டல் ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அவங்களோட யூகே ஆப்ரேஷன் நல்லா பண்ணிட்டாலே அவங்க வந்து கம்ப்ளீட் ப்ராஃபிட் பாதைக்கு வந்துருவாங்க. இந்தியன் ஸ்டீல் பிஸ்னஸ் நல்லா தான் போகுது. ஸோ இது டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஸோ ஐடிசியில் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா இந்த ஐடிசியில் டிவிடெண்ட் எப்போ வரும்னு கேட்குறீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு 413 ரூபா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஐடிசி. என்னோட ஒப்பீனியன் அப்பப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியில் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் இருக்கிறது அந்த பங்கு மட்டும் தான் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 28 to 31, அதாவது 28லேருந்து 31 அந்த நாளுக்குள்ளே தான் டிவிடெண்ட் கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் டைம் இருக்குது. இன்றைக்கி தான் ஜூலை 3 ஆயிருக்கு. அதனால் பொறுமைப்படுங்க. இன்னும் ஒரு 25 days to 26 days இருக்குது. இந்த ஜூலை எண்டிங்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் ஐடிசியில் கிரெடிட் ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆர்இசி லிமிடெட் இதில் வந்து கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தோம். விச் மீன்ஸ் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் டைமோட கன்சிடர் பண்ணும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சி அப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இதெல்லாமே பிஎஸ்சி செக்டார் இருக்காமே பெருசாக எக்ஸ்போஷர் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் லெவலில் தான் நான் வச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்குறேன். ஓரளவு நல்ல ரிட்டர்ன்ஸில் தான் இருக்குது. பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் 416 ரூபாவில் இருக்குது. அபோவ் 6 times தான் இதோட பி ரேஷியோ இருக்குது. அதே மாதிரி இவங்க ஆர்இசி லிமிடெட் அதுவும் 394 இருக்குது. இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா 6 times தான் பி ரேஷியோ இருக்குது. சீப் லெவலில் இருக்குன்ட்டு பல்க் பையிங் பண்ணாதீங்க, ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் பெருசாக எக்ஸ்போஷர் வேண்டாங்கிறதும் என்னோட கருத்து. அதே மாதிரி ஒருத்தர் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் கேட்டிருக்காரு. இதில் ஐஆர்எஃப்சி இப்போதைக்கு வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். ஆர்இசி லிமிடெட் ஓகே, ஐடிசி ஓகே, நாட்கோ ஓகே, ரெட்டிஸ் ஓகே. ஆனால் இதில் வந்து மணப்புரம் ஃபினான்ஸ் முன்னாடி கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. எகைன் ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும்போது பார்த்துக்கலாம். டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான். இதில் வந்து ஐஆர்எஃப்சியை மட்டும் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். மணப்புரம் ஃபினான்ஸ் நல்ல பங்கு வச்சுக்கோங்க. பட் இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி வேண்டாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட்டு சவுத் இந்தியன் பேங்க் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஃப்ளாட் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். 31 ரூபாய்க்குள்ள ட்ரேட் ஆகுது. 30.93 காசில். நேற்று அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் வந்துச்சு. ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் போகுது. இந்தியன் ஆயில் வந்து க்ரீன் ஹைட்ரஜன் ஃபியூல் ரீட்டைல் நெட்வொர்க் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண பிளானில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹைட்ரஜன் பேஸ் ஃபியூல் நெட்வொர்க்கை ரீட்டைல் நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க. $30 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வச்சுருக்காங்க 2046.
அவங்க வந்து நெட் ஜீரோ அட்டைன் பண்ணுறதுக்கு இது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் ஆக்சுவலி இவங்க வந்து டிவிடெண்டுக்கான அந்த பேமெண்ட் டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட்டுக்கான ரெக்கார்ட் டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் வந்து 229 ரூபா டிவிடெண்டு, ஜூலை 18 ரெக்கார்ட் டேட்டு. அந்த டிவிடெண்ட் வந்து ஆகஸ்ட் 18 பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 18 ரெக்கார்ட் டேட், ஆகஸ்ட் 18 அந்த டிவிடெண்ட் பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது எம்ஆர்எஃப் கொடுத்த அப்டேட்டு. டாடா பவர் ரினோவபிள்ஸ் அவங்க வந்து 752 மெகாவாட் ஆஃப் சோலார் ப்ராஜெக்ட் Q1 ஃபினான்ஷியல் 26 வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டாடா பவர் ரினோவபிள்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட CEO தான் சசிதர் ஜெகதீஷன். இவர் மேலே பார்த்தீங்கன்னா கேஸு, குறிப்பாட்டு லீலாவதி ட்ரஸ்ட் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த எஃப்ஐஆர். ஸோ அந்த எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாம்பேல ஒரு ஹைகோர்ட் போனார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. என் மேலே ஃபைல் பண்ண அந்த எஃப்ஐஆரை வந்து ஸ்குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட CEO பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ரிலையன்ஸ் பவர், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி விழுந்துருந்துச்சு. ஏன்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் மூலமாட்டு வாங்கின ஒரு லோன் வந்து பார்த்தீங்கன்னா SBI வந்து அதை ஃப்ராட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பேசிஸில் அனில் அம்பானி குழுமத்தோட பங்குகள் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏஞ்சல் ஒன், BSE, NSDL ஸ்டாக்கில் CDSL, இது மாதிரி கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் அது வந்து இன்றைக்கி 1% வரைக்கும் ரேலியாக இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி அது ரிலேட்டட் ஸ்டாக்ஸு BSE, ஆதித்யா பிர்லா சன் லைஃப் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, CDSL, MCX, ஏஞ்சல் ஒன், CAMS, இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. குறிப்பாக மோட்டிலால் ஃபினான்ஷியல் சர்வீஸோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1.5 lakh crore ரீச் பண்ணியிருக்குது. இன்றைக்கி அது மட்டுமே 6% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் நிறைய பாசிட்டிவ் ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ் வந்து நல்லா பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்ததுனால இந்த நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட் அது ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி சில ஸ்டாக்ஸ்லாம் ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். HAL, BML, பராஸ் டிஃபென்ஸ் இந்த மாதிரி பங்குகளும் இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. டிஃபென்ஸ் செக்டர் நம்மளோட இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் கூட 10-year டிஃபென்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கு பார்ட்னர்ஷிப் டீல் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 10-year டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் 2 பேரும் சேர்ந்து ப்ரொடக்ஷன் சப்ளை பண்ணுறதுக்கு ஏது மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. PVR INOX வந்து 200 ஸ்க்ரீன்ஸ் என்ன நெக்ஸ்ட் 2 yearsல ஆட் பண்ண இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கிற சஞ்சீவ் குமார் பிஜிலி அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு. இது PVR INOXை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு போட்டிருக்காங்க. அந்த சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டை வந்து $5 billion அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ரோட் மேப்பு, ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டு கொடுக்குறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டேட்டில் நம்ம அது 7வது பொசிஷனில் இருக்கிறோம். ஸோ நம்ம விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா 2nd பொசிஷனுக்கு ஏதாவது வரணும் அப்படின்னு சொல்லி சில வழிகாட்டு முறைகளை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க், RBL பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், கரூர் வைசியா பேங்க், பந்தன் பேங்க் இது மாதிரி சில பேங்க்ஸோட Q1 ப்ரிவியூவை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு எஸ் பேங்கோட ரிசல்ட்ஸ் மேபி Q1ல் 50% அளவுக்கு ப்ராஃபிட் ரைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, நெட் ப்ராஃபிட். RBL பேங்க், பந்தன் பேங்க் வந்து 60% ப்ராஃபிட் விழும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்குது. அது இல்லாமல் ரேட் கட்னால நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4% year-on-year பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்க், HDFC பேங்க், கரூர் வைசியா பேங்க், சிட்டி யூனியன் பேங்க் இதெல்லாம் ஓரளவு ஒரு நல்ல ஹெல்த்தி ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வர இருக்குதுன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க், நெக்ஸ்ட் வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், RBL பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, பட் அதோட ப்ரிவியூ வந்து உங்கள் மென்ஷனு ஷேர் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ், அது இல்லாமல் சில ட்ரக் மேக்கிங், பஸ் மேக்கிங் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டிட்ட சில கோரிக்கையை வைக்கிறாங்க. என்னென்னா அந்த ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது மேக்ஸிமம் 3.5 டன் அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது, அதை தாண்டி போகக்கூடாது வெயிட் அப்படின்னு சொல்லி கார்பரேட் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி அந்த நாம்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாடா மோட்டர்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கவர்மெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டாடா மோட்டர்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 1:10 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்ப்ளிட் கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன ஸ்டாக்குன்னு பார்க்கும்போது பவனா இண்டஸ்ட்ரீஸ், இதோட மார்க்கெட் கேப்லேஷன் 583 கோடி தான் இருக்குது. ரொம்பவே ஸ்மால் கேப் கம்பெனி. இது ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 1:10 அந்த ரேஷியோவில் தான் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் டேட் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ண மாதிரி இல்லை, அது விரைவில் வந்து அப்டேட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் வந்து 418 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரெக்கார்ட் டேட் எதுவுமே மென்ஷன் பண்ணலை, பட் ஆக்சுவலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1:10 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் தான் ரெக்கார்ட் டேட் அது எந்த டேட்டில் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறத அவங்க ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் பேங்கோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்குது. ஆக்சுவலி டோட்டல் பிஸ்னஸ் 10.2% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அட்வான்சஸ் டெபாசிட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டோட்டல் டெபாசிட் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
7.44 lakh crore இருக்குது. 9.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் அட்வான்சஸ் 11.3% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டெபாசிட் பேஸ்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் ஒரு 3% வளர்ச்சி. கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் 8.6% growth ஆயிருக்கு. ரீட்டைல், அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ இது வந்து பார்த்தீங்கன்னா 16% growth ஆயிருக்கு. அது இல்லாமல் ப்ரொவிஷனல் அது ரிலேட்டடும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் நல்ல பேங்க்ஸோட ஃபண்டமெண்டலி நல்லா இருக்க பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 135 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு கம்பெனி. வேறு எந்த கம்பெனி இல்லை, மாருதி சுசுகி தான். ஆக்சுவலி 135 ரூபா டிவிடெண்டு. ரெக்கார்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 தான் ரெக்கார்ட் டேட்டு. இந்த 135 ரூபா டிவிடெண்டுக்கு ஆகஸ்ட் 1 தான் ரெக்கார்ட் டேட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பரில் வந்து இந்த டிவிடெண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டாட் மேட்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை சைமன்ஸ் வந்து அக்யூசிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க $5.1 பில்லியன். அது இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9000 பேரை வந்து செகண்ட் ரவுண்டில் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா லே ஆஃப் வந்து நடந்துகிட்டே இருக்குது ஒரு பக்கம். ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பெருசாக நடந்த மாதிரி இல்லை. ஆனால் வந்து வேலைக்கு புதுசாக ஆள் எடுக்கலை, அது ஒன்று. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் டெக் கம்பெனிஸில் வேலையை விட்டு தூக்குறது ரொம்பவே நடந்துட்டு இருக்குது. சிப்லா கொடுத்த அப்டேட்டு, நியூ கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட சைனா ஃபேக்ட்ரிக்கு ஆட் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் அவங்களோட ப்ரொடக்ஷன், குறிப்பாட்டு சைனா ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா நியூ கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இது வந்து சிப்லாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா QIP ரைட்ஸ் இஷ்யூ மூலமாட்டு எம்ப்ளாயீஸ் ஷேர் ஸ்கீம் மூலமாட்டு ஒரு 4000 கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஃபண்ட் ரைசிங் பிளானுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அலம்பிக் ஃபார்மசூட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரி மூலமாட்டு யூட்டிலிட்டி தெரப்பிட்டிக்ஸ் அதை வந்து $12 மில்லியன் அக்யூசிஷனை கம்ப்ளீட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில். ஸோ அந்த கம்பெனி அக்யூசிஷன் பண்ணுறது மூலமாட்டு யூஎஸில் இவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. டாடா குழுமம் கொடுத்த அப்டேட்டு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசர்ஜென்ட் பவர் வெஞ்சூஸ் அதை வந்து வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட டாடா பவர் வந்து 26% ஸ்டேக் வந்து இந்த கம்பெனியில் வச்சுருக்கிறாங்க. இப்போ ரிமைனிங் ஸ்டேக்கும் வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இந்த ரீசர்ஜென்ட் அந்த கம்பெனியில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஃபார்ம் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. ஐசிசி வெஞ்சூர் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், குவைத் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி, ஓமன் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி இந்த ஜாயின்ட் வெஞ்சர் பேசிஸில் தான் இந்த பிஸ்னஸ் ரன் ஆகுது. ஸோ ரிமைனிங் 74% இந்த 3 குழுமம் தான் வச்சுருக்காங்க. $2.1 பில்லியன் வாங்க இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி டெப்டும் இருக்குது. ஆனால் இதை வாங்குறதுக்கு டாடா பவர் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. முகேஷ் அம்பானியோட FMCG பிராண்டாக இருக்கிற ரிலையன்ஸ் கன்சியூமர்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தனியாட்டு விரைவில் ஸ்பின் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தனியாட்டு IPO பிளான் விரைவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ரீட்டைல் பிஸ்னஸ் எல்லாமே ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், அதாவது நியூ ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற நேமில் வந்து கொண்டு வர இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வேண்டிய ஒரு மெகா IPO பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதாட்டு சொல்கிறாங்க. இது ரிலையன்ஸ் குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. விச் மீன்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் அடுத்த IPO பார்த்தீங்கன்னா விரைவில் வர இருக்குதுன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது லிஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது IPO வந்து ஜியோக்கும் பார்த்தீங்கன்னா வரும். அந்த டெலிகாம் செக்டருக்கு அதுக்கும் தனியாக வர சான்சஸ் இருக்குது. டாடா பவர் வந்து ஒரு ஆர்பிட்ரேஷன் பேமெண்ட் இருக்குது. கிளியரோஸ் அப்படிங்கிற ஒரு பார்ஷியல் ஆர்பிட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண இருக்குது. ஏன்னா டேமேஜஸ் வந்து கிளியரோஸில் நடந்திருக்கு, கிளியரோஸ் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் லிமிடெட். ஸோ அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் லீகல் காஸ்ட்டும் சேர்த்து $490.32 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது டாடா பவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதானி குழுமம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அவங்களோட சிமெண்ட் பிஸ்னஸ் எல்லாமே ஒன் ரூஃப், அதாவது ஒரே இதுக்கு கீழே கொண்டு வந்து சிங்கிள் என்டிட்டியாட்டு 140 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதானி குழுமம் முயற்சி பண்ணுறாங்க. அவென்யூ சூப்பர் மார்ட் Q1 ஃபினான்ஷியல் 26க்கான ரெவன்யூ 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் அன்றைக்கி அந்த பங்கு மார்க்கெட்டில் விழுந்துருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இல்லாததுனால அது விழுந்துருந்துச்சு. நைக்காவோட ஷேரும் அன்றைக்கி விழுந்துருந்துச்சு. ஒரு 1200 கோடி பிளாக் டீல் மார்க்கெட்டில் நடந்துருந்துச்சு. ஸோ அந்த பேசிஸில் நைக்காவும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஆரோபிண்டோ ஃபார்மாவும் அன்றைக்கி ஃபோக்கஸில் இருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது அவங்களோட ஒரு கேன்சர் ட்ரக்குக்கு பார்த்தீங்கன்னா டாசுபிலிஸ் அப்படிங்கிற ஒரு கேன்சர் ட்ரக்குக்கு யூரோப்பியன் கமிஷன் வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட சப்சிடரி கியூராடெக் பயாலஜிக்ஸ் மூலமாட்டு தான் இந்த டாசுபிலிஸ் அப்படிங்கிற ஒரு கேன்சர் ட்ரக்கு ட்ராஸ்டோசிமியூல பயோசிமிலர் ட்ரீட்மெண்ட், அதாவது ட்ராஸ்டோசூமேப் அப்படிங்கிற ஒரு பயோசிமிலர் ட்ரக்கு. ஸோ இது வந்து பிரஸ்ட் கேன்சர், கேஸ்ட்ரிக் இந்த 2 கேன்சருக்கும் யூஸ் பண்ணுற ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கமிஷன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் மூவாயிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு கான்கார் அந்த ஸ்டாக் இருக்கா, கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஆக்சுவலி அவங்க வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் போனஸ், ஃப்ரைடே தான் உங்களுக்கு எக்ஸ் போனஸ் டேட்டு. ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இந்த பங்கு யார்கிட்டயா இருந்துன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துடுங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் டேட்டு.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண. அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.